இருங்க கடிக்கணும் மாப்பிள்ள. இங்கே நின்று அசையாம இங்கே நின்றா கடிச்சு நல்லா இழுக்கிட்ட மாப்பிள்ள. முறை அடிச்சிட்டான் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ளக்கு ரெடியாக மாப்பிள்ள குச்சி மாம்பழம் நல்லா எடுத்து மேலே போட்டுருவோம் மாப்பிள்ள. யாருக்கும் அடுத்து நின்று முறை அடிச்சிச்சு விராமீனாக தான் இருக்குன்னு கன்ஃபார்மாக நினைக்கணும். என்னடா அமைதியாக கிடக்கு மாப்பிள்ள. நல்லா போட்டு மாப்பிள்ள சிலக்குட்டி சிலப்பில் போடுறோம் சொல்லி வாய ஒன்றா மாப்பிள்ள அடித்தாங்க விராமீன். 2 முள் 8 முள் கோவிந்தா. 1 முள் இல்லை 2 முள் இல்லை 2 முள் சரியான அடி மாப்பிள்ள. அப்படி தான் மாப்பிள்ள அடிக்கணும். 6 அடித்த மாதிரி அந்த முள்ளில் அதனால மாட்ட தெரிஞ்சு பார்த்தியா கடத்து விடா. இதே பெருசாக மாப்பிள்ள இருக்கு. அவங்க அண்ணன் கேள்வி மாப்பிள்ள அது கூட நாட்டு கட்டை இருக்கு. ஆனால் ரிசல்ட்டு எப்படி கிடைக்குதுத்தியா ரொம்ப நேரம் ஆனாலே நான் நாண்டா கிடைக்கிறேன்னு சொல்லி கிடைக்குது ஸ்கொண்டு விராமீன். என்ன மாப்பிள்ள சொல்லி தானே கிடைக்குது. ஏய் விரல்றா கையை கடிச்சா மாப்பிள்ள. கடிக்கிறது இல்லை மாப்பிள்ள சிராகு குத்துதா. இன்னொரு முள் எடுத்துச்சா என்ன எடுத்துனேன். இன்னொன்று இந்த தான் கிடக்கு சும்மா இழு வந்துடும். ஓகே மாப்பிள்ள புழு அதுக்குள்ளே இருக்கு மாப்பிள்ள. கொண்டு போய் போடுறதான் போகிறேன். இதே ஓப்பன்லாம் நடக்கணும் மட்டும் போய் ஓப்பன் மீன் லைட்டாக பிடிக்கிறா. பொறுமையாக இருந்தால் பல்லனை பார்த்துக்குங்க. எந்த விஷயத்துலையும் பொறுமையாக இருந்தால் ஜெயிப்பான். அந்த பெருசு வச்சு